உங்கள் மூலமாக நம்முடைய தேசத்துல சமுதாயத்திலே மாற்றம் வருவது விசுவாசித்து உங்களுக்காக ஜெபித்து வாழ்க்கை அமர்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இதுதான் தப்பு. இப்போ நாங்களும் அவங்கள நேசிக்கிறோம், உண்மையிலே ஆண்டவரும் அவங்கள நேசிக்கிறார். ஆனால் என்னவா நேசிக்கிறார்? அவங்க வாழ்க்கையெல்லாம் அழகாக மாற்றி அப்படி இல்லை, அவங்க உள்ள மாறணும். ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை. அப்படியா? ட்ரம்ப் திருநங்கைகளை பற்றி பேசலையா? டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி பேசவே இல்லையா? தாத்தா ஏன் பொய் சொல்லணும்? அப்படி ஏன் பொய் சொல்லி இங்கே வந்து ஃபேவரை நீங்கள் எதிர்பார்க்கணும்? ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது சோதம் குமார பாவம் இல்லையா? இல்லை ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றணும்னு நினைக்கிறது சோதம் குமார பாவம் இல்லையா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அது சோதம் குமார பாவம் இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஆண்டவர் வச்ச நியமனத்தை மாற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் மோன்சி தாத்தா அவருடைய தலைவர் ட்ரம்ப்பு அருமை பெருமைகள்லாம் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்லி, இல்லை ட்ரம்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எதையுமே செய்யலை, ட்ரம்ப்பு செஞ்சது ஜெண்டர் ஐடென்டிட்டியை தான், அதை தான் பேன் பண்ணார், மேல் ஃபீமேல் மட்டும்தான், அதுக்கு மீறி டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு ஜெண்டர் இல்லை, பைனரின்னு ஒரு ஜெண்டர் இல்லை அப்படின்னு தான் லா போட்டார். நீங்கள் ஏன் அதை மூடி மழுப்பி அவர் திருநங்கைகளை சொல்லலை அப்படின்னு சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக அவங்கெல்லாம் முன்னாடி பயங்கரமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் இப்போ அப்படி விழுந்துட்டாங்க அப்படி இப்படின்னு எதோ பேசிகிட்டு இருந்தார். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோன்சி தாத்தா இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே ஓனாய் தான் பசுத்தோல் போத்தி இருந்தது, அப்பவும் போத்தி இருந்தது, இப்பவும் போத்தி இருந்தது. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. வேத புஸ்தகத்தில் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் உங்களை குறித்து சிறப்பான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை குறித்துன்னு சொல்கிறது யாருன்னா, அது வந்து திருநங்கைகளுக்கான மீட்டிங். ஆக்சுவலாக திருநங்கைன்னு மட்டும் சொல்கிறாங்க, திருநங்கை திருநம்பி ரெண்டையும் சொல்லணும். சரியா? திருநங்கைனா யார், திருநம்பினா யார்? திருநங்கைனா அவங்க பிறப்பால் ஒரு ஆண், ஆனால் அவங்களுக்கு அவங்க ஒரு பெண்ணுன்னு தோணுது, அதை அவங்களே தங்களையே பெண்ணாக மாற்றிக்கிறாங்க, அதை இந்த சமுதாயமும் நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து திருநங்கை. திருநம்பி யாருன்னா அவங்க பிறப்பால் ஒரு பெண், ஆனால் அவங்களுக்கு அவங்க ஒரு ஆணுன்னு தோணுது, தாங்களே ஆண்னு சித்தரிச்சுக்கிறாங்க, நம்புகிறாங்க, அதனால சமுதாயமும் அவங்கள ஆணுன்னு நம்பணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் திருநங்கை அண்ட் திருநம்பி. பேசிக்காக இதுதான். தொடர்ந்து பார்ப்போம். அன்னகர்கள் என்று திருநங்கைகளை குறித்து வேதம் சொல்லுகிறதுன்னு தாத்தா போய் சொல்கிறார். வேதம் காஸ்ட்ரேஷன், அதாவது விதையடிக்கப்படுதல், இல்லைன்னா ஆண்மை தன்மை இல்லாமல், அதாவது அரச பணிகளுக்கெல்லாம் வந்து விதையடிச்சு தான் இது பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம இன்றைக்கி டேர்ம்ஸில் ஆடு மாடுகளுக்கு பெரிய பெரிய பவுல்ட்ரி ஃபார்மில் விதையடிப்பாங்க, காயடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அதோட எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாமல் அதோடைய மீட்டில் ஃபோக்கஸ் ஆகி வரணும் அப்படின்றதுக்காக. மேபி இதே கான்செப்டை அன்னைக்கு நினச்சிருக்கலாம். இப்போ ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணணுன்னா காஸ்ட்ரேட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவங்க பிரித்து எடுக்கப்பட்டு இதுக்காகவே அப்படின்னு. இதுக்கான வசன ஆதாரமும் இருக்குது. ஆண்டவரே சொல்லுவாங்க. அந்த வசன ஆதாரத்தை நம்ம பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலில் கட்டாயம் பார்ப்போம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் கொடுப்பேன். சரியா? அதுவும் போய் அந்த வசனத்தை தெளிவாக அந்த ஏசாயால நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா அது அப்படி இருக்கவே இருக்காது. அதெல்லாம் பைபிள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்துருவோம். ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களை கீர்த்தியாக வைப்பேன். அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் கீர்த்தியா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு விசேஷித்த ஒரு நாமம், ஒரு பெயர் உங்களுக்கு அளிக்கப்படும் என்று அந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குருட்டாம்போக்கில் அங்கே என்ன இருக்குன்னே தெரியாமல் தாத்தா என்ன சொல்வார்னா, உங்களெல்லாம் விசேஷித்தவர்கள், நீங்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். உண்மையிலே ஆக்சுவலாக அப்படி இல்லை. இது வந்து ஒரு சின்ன டிஃபெக்ட். என்ன டிஃபெக்ட்?
அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக அவங்க தவறாக நினைக்கிறாங்க, அதை அதுவாகவே நினச்சிக்கிறாங்க, அதை மக்களும் அதை ஆதரிக்கணும்னு நம்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க. சரியா? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, உண்மையிலே வேதத்துக்கு திரும்பி ஆண்டவர்கிட்ட திரும்பினா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லாமல் மெடிக்கலாக கவுன்சிலிங் அப்படி இப்படின்னும் போகலாம். எப்படி ஆண்டவர்கிட்ட திரும்பினா நம்ம தீய பழக்கங்கள்லாம் விட்டுட்டு போயிடும். டி அடிக்ஷன் சென்டர் போனாலும் அந்த தீய பழக்கத்துலேருந்து ஒரு சிலர் வரதான் செய்வாங்க. அதை மாதிரி தான் இதுவும். அந்த நாட்களில் எத்தியோப்பியா தேசத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு திருநங்கை என்பதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். தாத்தா அப்பயும் போய் தான், எந்த காலத்திலே போய் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? வேதத்தில் பிலிப்பு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கந்தாகிய மந்திரி வருவார் இல்லையா, அவர் வந்து திருநங்கையா அப்படின்னு வேதம் சொல்லுதான். எந்த வேதம்? ஏன் தாத்தா உங்களுக்கு போய் சொல்லணும்? யூனக் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு போய் பாரு தாத்தா, சும்மா வாய்க்கு வந்ததை வளராத. நாங்கள் நேசிக்கிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார், தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த திருநங்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாவது மாற்றம் அல்ல, உங்கள் மூலமாக நம்முடைய தேசத்துல சமுதாயத்துல மாற்றம் வரும் என்று விசுவாசித்து உங்களுக்காக ஜெபித்து வாழ்க்கை அமர்கிறேன். ஆண்டவர் இயேசுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இதுதான் தப்பு. இப்போ நாங்களும் அவங்கள நேசிக்கிறோம், உண்மையிலே ஆண்டவரும் அவங்கள நேசிக்கிறார். ஆனால் என்னவா நேசிக்கிறார்? அவங்க வாழ்க்கையெல்லாம் அழகாக மாற்றி அப்படி இல்லை, அவங்க உள்ள மாறணும். சரியா? எப்படி இப்போ நான் ஒரு தவறான ஒரு விபச்சாரத்துலேயோ இல்லை தவறான ஒரு பழக்கங்கள்லையோ இல்லை நான் வந்து ஒரு செல்ஃபாக ஒரு தவறான விஷயத்தை செஞ்சாலோ இல்லை நான் என்னுடைய ஆண்டவர் படைத்த படைப்புக்கு எதிராக ஆண் பெண், ஒரு ஆண் அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் அப்படின்ற அந்த முறையிலிருந்தோ இல்லை எப்படியோ என் கண் பார்வையில் நான் வந்து தவறாக யாரையாவது பார்த்தா கூட அதிலிருந்து நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஓடி ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணுமே தவிர, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்றதுனால என் வாழ்க்கையில் எனக்கு வந்து சுகபோகமாக எல்லாத்தையும் கொடுப்பாரு, நான் இந்த தப்புலேயே இருந்தாலும் என்னை எதுவுமே சொல்லாமல் என்னை மேன்மைப்படுத்துவார், நான் வாழ்க்கையில் மாறுறதை வச்சு சமுதாயத்தில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லாமா? அதே மாதிரி தான் பிறப்பால் ஒரு ஆண் இல்லை பிறப்பால் ஒரு பெண் தன்னை பெண் என்று தான் இருக்கணும், வளரும் போதும் பெண்ணாக தான் வளரணும். இவங்க பிறப்பால் ஒரு ஆண் வளரும் போதும் ஆணாக தான் வளரணும். எனக்கு பெண்ணாக தோணுதுன்னா அதை நான் சப்ரஸ் பண்ணி ஆண்டவரே அதுலேருந்து நான் வெளியில் வர எனக்கு விடுதலையை தாருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுலேருந்து விடுதலை பெறணுமே தவிர, நான் ஒரேடியாக பெண்ணாக மாறிக்கிறேன், திருநங்கைன்னு என்னை கூப்பிடட்டும், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேனோ இல்லை எப்படியோ, அது வேதத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச அளவில் தவறு, பாவம். என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட தான் ஓடணும். அதுதான் உண்மையான நேசம். ஆனால் மோகன்சி தாத்தாக்கு அந்த நேசம்லாம் கிடையாது. மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன அப்படின்னு கேட்ட ஆண்டவருடைய வேதத்தை கக்கத்தில் பிடிச்சி பாவலா காட்டிட்டு இவங்கள்ட்ட என்ன சொல்லுவார்? உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை பெருசாக்கிடுவார், உங்கள் மூலமாக சொசைட்டிக்கு மாற்றம் வரும்னு. நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் மனம் திரும்பி இதிலேருந்து சொசைட்டிலேருந்து வெளியில் வரணும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஆகணும், உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் மனம் திரும்பணும்னு தாத்தா சொல்ல மாட்டார். மாறாக அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி தாத்தா போய் தான் சொல்லுவார். யாருமே எதிர்பார்க்கல, உலகமே நடுங்கி நிற்கிறார். என்ன ட்ரம்ப் வந்து பைபிளை விசுவாசிக்கிறவர், இயேசுவை நாமத்தை விசுவாசிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, ஒரு வந்த உடனே முதலாவது சொன்னது அமெரிக்கர்களை நடுங்க பண்ணின விஷயம், உலகத்தை நடுங்க பண்ணின விஷயம். தாத்தா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உலகத்தை நடுங்க பண்ணுகிற விஷயம் தோ ட்ரம்பே சொல்லுவார். As of today, it will henceforth be the official policy of the United States government that there are only two genders, male and female. இதான் ட்ரம்ப் சொன்னது. உலகம் ஃபுல்லாக ஒரு பிரச்சனை சுற்றிக்கிட்டு இருக்கு, என்ன தெரியுமா? ஜெண்டர் ஐடென்டிட்டி. நம்ம பால் தினகரன் பொண்ணு ஷில்பா தினகரன் கூட இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டிக்காக அவங்க பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டாங்க. அதையும் நம்ம வந்து ரோஸ்டிங் வேர்ல்டு கிறிஸ்டியானிட்டியில் நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். உலகம் ஃபுல்லாக, ஏன் இந்தியாவிலுமே கூட மேல் ஃபீமேல் அதர்ஸ். ஆனால் ஆண்டவருடைய படைப்பில் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். அதர்ஸுக்கெலாம் இடம் இல்லை. அவங்க மேபி மேல் இல்லை ஃபீமேல். சரியா? இதில் டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. ஆனால் ஃபிசிக்கலாக அவங்க வந்து பயாலஜிக்கலாக அவங்க மேல், ஆனால் அவங்க ஃபீமேல் அவங்க நம்புகிறாங்க, உலகமாக அதை நம்பணும்னு சொல்கிறாங்க இல்லையா? திருநங்கைகள் இல்லைனா ஃபிசிக்கலாக அவங்க ஃபீமேல், ஆனால் அவங்க
மென்டலி அவங்க ஒரு மேல்னு நம்புகிறாங்க, உலகமும் அதை நம்பணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த பிரச்சனை இது மட்டும் இல்லை, என் நம்பர் ஆஃப் ஜெண்டர்ஸ் இருக்குது, பைனரி, நான் பைனரி, இன்னும் என்னென்னவோ ஜெண்டர்ஸ் இருக்குது. ஜெண்டர் ஐடென்டிட்டி, இப்போ இந்த பைனரி, நான் பைனரி அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கூட நான் போய் பார்த்துட்டு பேசணும்னு விருப்பப்படல, அதனால் நான் அதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா விட்டுருங்க. ஆனால் இன் ஜென்ரல் ஜெண்டர் ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஏகப்பட்டது இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. அமெரிக்காலேயும் நிறைய இருந்தது. அதை வந்து ட்ரம்ப் இல்லை இனிமேல் ஆண் பெண் மட்டும்தான் ஆண்டரோட சிஸ்டிப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. கரெக்ட், வரவேற்கத்தக்கது, நாங்களும் அதில் சூப்பர்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த தாத்தாவால் அதை சொல்ல முடியாமல், ஏன் சொல்ல முடியலன்னா, ஏற்கனவே வீடியோ பார்த்தீங்களா, திருநங்கைகளுக்கு மீட்டிங், அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அவங்க வெளியில் காட்டாமல் திருநங்கைகளுக்கு தனியாக மீட்டிங் நடத்துகிறாங்க. அது தப்பு, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே இருங்க, சொசைட்டியில் நீங்கள் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் வந்து எப்படி வியாபாரத்தில் ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு வசன போர்டை மாற்றி எல்லாருக்கும் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இவங்களுக்கும் அவங்க செய்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு இல்லாமல் நீங்கள் அப்படியே திருநங்கையாகவே இருங்க, திருநம்பியாகவே இருங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார்னு பேசி 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 அதன் மூலமாக அவருக்கும் தாத்தாக்கும் என்னதான் கண்டிப்பாக ஆதாயம் தாங்க. அந்த ஆதாயத்தை மிஸ் பண்ண முடியாமல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை, அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை, அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை. அப்படியா? ட்ரம்ப் திருநங்கைகளை பற்றி பேசலையா? டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி பேசவே இல்லையா? தாத்தா ஏன் பொய் சொல்லணும்? அப்படி ஏன் பொய் சொல்லி இங்கே வந்து ஃபேவரை நீங்கள் எதிர்பார்க்கணும்? அதனால தான் எங்களுக்கெல்லாம் வந்து டவுட் வருது, இதுக்காக தானே அப்படின்னு. புரியுதா நான் சொல்கிறது? தாத்தாக்கும் சரி, தாத்தாவுடைய உடன்பிறவா முட்டு கட்டைகளுக்கும் சரி, புரியுதா நான் கேட்குறது? அவர் ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு பேசினா அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை. ஏன்? அவர் திருநங்கைகளை பற்றி தான் பேசினார். ட்ரம்ப் திருநங்கைகளை பற்றி தான் பேசினார். ப்ரூஃப் வேணுமா? இதோ பாருங்க. Trump surrounded by girls as he signs an executive order. I want to make this a really good signature because this is a big one, right? Preventing transgender athletes from taking part in women's sport, effective immediately. With this executive order, the war on women's sports is over. Under the order, funding will be cut off for schools and educational institutes that don't comply. If you let men take over women's sports teams or invade your locker rooms, you will be investigated for violations of Title IX and risk your federal funding. புரிஞ்சுதா? ட்ரம்ப் என்ன நம்புறாரு? டிரான்ஸ்ஜெண்டர்னு இன்னொரு ஜெண்டரே கிடையாது, மேல் ஃபீமேல் மட்டும்தான் அப்படின்னு நம்புறாரு. அதனால தான் தெளிவாக பேசுகிறாரு. விமன் ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸோடைய ரைட்ஸை நாங்கள் யாரையும் ஆக்கிரமிப்பு செய்ய விட மாட்டோம். அதாவது எந்த ஆணையும் டிரான்ஸ்ஜெண்டரில் போர்வையில் அதை அபகரிக்க விட மாட்டோம். ஏதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் மேலே விமனுக்கு கம்பீட் பண்ண விட்டாலோ இல்லை லாக்கர் ரூமுக்குள்ளே அனுமதித்தாலோ அவங்களுக்கு உள்ள ஃபெடரல் இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர சப்போர்ட்டை கட் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போது ட்ரம்ப்பு திருநங்கைகள், அதாவது ஆண் பெண் மட்டும்தான் சொல்லும்போது திருநங்கைகளை பற்றி பேசலையா? இல்லை வெறுமே அந்த டிரான்ஸ் அப்படின்ற அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியை பற்றி தான் பேசினாரா? தாத்தாவும் சரி, தாத்தாவுக்கு முட்டு கொடுக்குற முட்டுக்கட்டைகளும் சரி, உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நியாயமாக பதில் சொல்லுங்கள். திருநங்கைகளை பற்றி பேச அவர் சொன்னது நோ கே நோ லெஸ்பியன், அதான் சோதம் குமர பாவத்துக்கு இங்கே இடமில்லைன்னு சொல்லிட்டார். ஐயோ, இங்கே ஏதாவது இருக்காப்பா உங்களுக்குலாம்? சோதம் குமர்ற பாவம்னாலே எல்ஜிபிடிக்யூவா? ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது சோதம் குமர பாவம் இல்லையா? இல்லை ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றணும்னு நினைக்கிறது சோதம் குமர பாவம் இல்லையா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அது சோதம் குமர பாவம் இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஆண்டவர் வச்ச நியமனத்தை மாற்றி யார் வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சட்டம் போட்டு அது சோதம் குமர பாவம் இல்லையா? அது இந்தியாவிலே அமலுக்கு வரலையா? அமெரிக்காவில் என்ன இப்போ தடையாக பண்ணிட்டாங்க? சரி அதை விடுங்க. டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளை பற்றி பேசலை, திருநங்கைகளை பற்றி பேசலை அப்படின்னு தாத்தா போய் சொல்கிறாரு. என்னத்தை பேசினாருன்னு பாருங்கள் ட்ரம்ப். The title is so important to her. She gave up everything and just gave everything she had. But then the league forced her to share a spot on the podium with a male swimmer who
took her trophy while the media celebrated this stolen glory. And ஸ்டோலன் க்ளோரியை மீடியா செலிப்ரேட் பண்ணிச்சு, ஆனால் அது தப்புன்னு சொல்கிறார். ஒரு மேல் அத்லீட் விமனோட கம்பீட் பண்ணது தப்புன்னு சொல்கிறார். தாத்தா, அவர் மேல் அத்லீட்னு குறிப்பிட்டது நீங்கள் சொல்கிற திருநங்கைகளை தான். Also with us is another great champion for women, Peyton McNabb. In high school, Peyton was a rock star athlete. அவங்க ஒரு பெரிய ராக் ஸ்டார் அத்லீட்டா ஹை ஸ்கூலில். அவங்களுக்கு என்ன அநீதி நடந்தது தெரியுமா? Preparing for a future in college sports, but in one volleyball match, a much taller and stronger male. ஆனால் ஒரு வாலிபால் மேட்ச்சில் மச் டாலர் அண்ட் ஸ்ட்ராங்கர் மேல்னு சொல்கிறாருல்ல, திருநங்கைகளை தான் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க மேல்னு இவர் சொல்கிறார் ட்ரம்ப். அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒன்று இல்லை, கடவுளுடைய படைப்பில் ஆணும் பெண்ணும் தான், அது ஆணுன்னு சொல்கிறார். இப்போ மோகன்சி தாத்தாவும் அதுக்கு முட்டு கொடுக்குற முட்டுக்கட்டைங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? முட்டுக்கட்டைங்களா என்ன சொல்லுவீங்க? ட்ரம்ப் திருநங்கைகளை பற்றி பேசலையா? Volleyball match, a much taller and stronger male spiked the ball right in her face, knocking her unconscious, partially paralyzing her right side and leaving her with a traumatic brain injury. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆண் தனக்கு தானே ஒரு பெண்ணுன்னு நினச்சிக்கிட்டு உலகமும் அதை நம்பணும்னு சொல்லிட்டு அதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி அவங்க விமனோட கம்பீட் பண்ணுறாங்க. அப்படி விளையாடும் போது ரொம்ப அந்த ஆண் என்ன பண்ணிட்டாங்க, பொட்டுன்னு அடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி அநீதியெலாம் நடக்காது. விமன் ஸ்போர்ட்ஸில் விமன் மட்டும்தான் இது பண்ணணும், மென் தங்களை பெண் என்று சொல்லி டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற பேரில் வரக்கூடாது, டிரான்ஸ்ஜெண்டருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். தாத்தாவும் தாத்தாவோட முட்டுக்கட்டைங்களுக்கெல்லாம் கொஞ்சோண்டியாவது யோசிக்கிற திறன் இருக்குமா? இல்லை ஆண்டவர் பற்றி பயமாவது இருக்குமா? இல்லை அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து படிக்கணுன்ற எண்ணமாவது இருக்குமா? எதுவுமே இல்லாததுனால தான் தாத்தா எதையோ போய் சொல்லும்போது அப்படின்னு கத்துதுங்க. And Peyton said it was 100% avoidable if only my rights as a female athlete had been more important than a man's feelings, and we can't let it happen, and it's not going to happen. இனிமேல் அது நடக்காது தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நான் வந்து கத்துதுங்க, ஆமேன், அந்த சைடில் தான் நானும் இருந்தேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புரியுதா? அதுலேருந்து வெளியில் வாங்க, ஆண்டவர் தான் முக்கியம். இங்கே மோன்சின்ற ஒரு நபர் ஆண்டவரோட இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறதுனால தான் நீங்கள்லாம் முட்டாள்தனமாக அப்படியே பிளைண்டாக அவரை நம்பிட்டு இருக்கீங்க. ரெஃபரன்ஸ் இருக்குல்ல பைபிள்னு, கையில் எடுத்து படிங்க. அவர் அன்னகர்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான வசனங்கள்லாம் எடுத்து படிங்களேன். ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியுமே. அப்படி கூட படிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு பைபிள் கிறிஸ்டியானிட்டியில் வீடியோவில் போடுறான், அப்படியாவது பார்த்து கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க. Also pleased to be joined by many incredible leaders on this issue, and as I mentioned before, Speaker Mike Johnson, and he has been so strong on this issue because he's a man of common sense. I mean, it really is. It's common sense more than anything else. So இந்த இஷ்யூவில் அவங்களுக்குலாம் காமன் சென்ஸ் இருந்தது, அதனால தான் எங்கள் கூட நின்னாங்கன்றார். இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாரு, அவங்கெல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லாமல் அவங்கெல்லாம் அப்படியே சொசைட்டியில் பெரிய ஆள் ஆகணும், அப்படியே எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்குலாம் என்ன இல்லைன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. நான் சொல்லலை, ட்ரம்ப்பு.